அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடியதுங்க. 5 ஏலக்காய் மட்டும் இருந்தால் போதுங்க. இந்த 5 ஏலக்காய் உங்களுக்கு 5 கோடியாக கூட மாற்றி தரக்கூடிய அற்புதமான பலனை இது உங்களுக்கு பெற்றுத்தருங்க. அதாவது அமாவாசைக்கு பிறகு வரும் 3ஆம் நாள் தான் நம்ம 3ஆம் பிறை தரிசனம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை நம்ம பார்ப்பதின் மூலமாக நம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3ஆம் பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் கிடையாதுங்க. சிவபெருமானின் ஒரு பகுதியை தரிசிக்கும் பாக்கியத்தை இந்த நாளில் இந்த 3ஆம் பிறையை நம்ம பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிறது. அது மட்டும் கிடையாதுங்க, தொடர்ந்து இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை நம்ம பார்த்து வந்து கொண்டே இருக்கும்போது மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் வியாதிகள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, செல்வம் வளம் பெருகும், தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அனைத்தும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் இந்த ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு 5 ஏலக்காயை மட்டும் நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் இதை செஞ்சு நீங்கள் வழிபடும்போது நிச்சயமாக 5 ஏலக்காயும் 5 கோடியாக உங்களுக்கு மாற்றி தரும். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே வராகி எண்ணெயுடைய மிராக்களை பார்த்தலாம். ஒரு சகோதரி வீட்டில் தீபம் ஏற்றி வச்சுருக்காங்க. அந்த தீபத்தில் இந்த இமேஜில் பாருங்கள், அழகாக வராகி எண்ணெயுடைய முகம் தத்ரூபமாக 2 கண்களோட ஸ்ரீ வராக முகத்தோட அந்த மூக்கு பகுதி பாருங்கள், அன்னையோட முகம் எப்படி இருக்குமோ அதே போல் வந்திருக்காங்க. நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும் போது நிச்சயமாக நம்ம இல்லம் தேடி வருவாங்க. அதே போல் ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. இந்த 888 ஹட்ஸ் அப்படின்ற நம்பரை உங்களுடைய கையில் எழுதுங்க, நோட்லேயும் எழுதுங்க. தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். அதை நம்பிக்கையோட ஒரு சகோதரி 5 நாள் எழுதிட்டு வந்திருக்காங்க. அதன் பலனாக அவங்களுக்கு 37,000 லோன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க மகிழ்ச்சிங்கம்மா, வாழ்த்துக்கள். இந்த நம்பரை நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் நாள் தான் எழுதணும் அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அந்த பணத்தை நீங்கள் நினச்சிட்டு இந்த நம்பரை தொடர்ந்து நீங்கள் எழுதலாம். உங்களுக்கு நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கிற வரைக்கும். அதே போல் இன்றைய பதிவில் நான் ஏற்கனவே சொன்னது போல் 5 ஏலக்காயும் உங்களுக்கு 5 கோடியாக மாற்றி தரக்கூடிய அற்புதமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். உடனே கமெண்ட்ல 5 கோடி உங்ககிட்ட இருக்கான்னு கேட்காதீங்க. முயற்சி செஞ்சோம்னா நிச்சயமாக கிடைக்குங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் இந்த பிரபஞ்சம் பெற்றுத்தரும். இன்று பார்த்தீங்கன்னா தெய்வ சக்தியோடைய ஆற்றலும் பிரபஞ்சத்தோட ஆற்றலும் முழுவதுமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளில் இதை நீங்கள் செய்யுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா இன்னைக்கு மாலை நேரத்தில் ஒரு 6லேருந்து ஒரு 8, 9க்குள்ளே இந்த ஒரு வழிபாடை பண்ணுங்க. உங்கள் வீட்டு மொட்டை மாடி இல்லை பால்கனியில், உங்கள் வீட்டுக்கு வெளியில் இல்லை எந்த இடத்துல இந்த 3ஆம் பிறை தெரியுதோ, நிலவு தெரியுதோ அந்த இடத்துக்கு போங்க. சப்போஸ் அது உங்களுக்கு தெரியலனாலும் ஒரு பாவனை பண்ணிக்கோங்க. ஒரு தாம்பல தட்டில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அந்த தாம்பல தட்டில் வச்சுக்கோங்க. அந்த பச்சரிசிக்கு நடுவில் ஒரு அகல் விளக்கில், சுத்தமாக இருக்கிற அகல் விளக்கில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபமாக ஏற்றுங்க. இப்படி தீபம் ஏற்றிட்டீங்க இல்லையா, அந்த தீபத்துக்கு பக்கத்தில் 5 ஏலக்காயை வைங்க. இந்த 5 ஏலக்காய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா புதன் கூறியது. இன்று புதன்கிழமையில் சந்திர தரிசனம் வந்திருக்கனால இந்த 5 ஏலக்காயை வைங்க. அது கூடவே 2 ரூபாய் காயின் வைங்க. இன்றைக்கி 2 ரூபாய் காயின் ஏன் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் கூறிய நம்பர் பார்த்தீங்கன்னா 2, அதனால் இந்த 2 ரூபாய் காயினை வைங்க. இப்படி வச்சுட்டு அந்த தாம்பல தட்டை உங்கள் வீட்டில் எந்த இடத்துல சந்திரனுடைய அதாவது நிலவு ஒளி தெரியுதோ அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா கூட பரவாயில்ல, பூஜை ரூமில் உட்காந்து கூட இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். மனசில் நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. சந்திர பகவான் தெரிகிறது போல் ஒரு இமேஜினேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ தாராளமாக கேட்கலாம். இதை நீங்கள் பூஜை ரூம்லேயும் செய்யலாம். உங்கள் வீடு மொட்டை மாடியில், பால்கனியில், உங்கள் வீட்டில் பின்புறத்தில் இல்லை தோட்டத்தில் எந்த இடத்துல சந்திரன் தெரியுதோ அந்த இடத்துல இருந்து கொண்டும் இதை நீங்கள் செய்யலாம். இப்படி நீங்கள் அந்த தீபத்தை காமிச்சு உங்களுக்கு என்னென்னலாம் வேண்டுமோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அது கூடவே இப்பொழுதெல்லாம் நீங்கள் சந்திர தரிசனம் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் இந்த மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லணுங்க. ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வராய நம, ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வராய நம, ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வராய நம அப்படின்ற மந்திரத்தை ஒரு 9 முறை சொல்லலாம், 54 முறை கூட சொல்லலாம், இல்லைன்னா ஒரு 27 முறை சொல்லலாம்.
சொல்லலாங்க. இப்படி சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, சந்திர பகவான் கூறிய மந்திரம், அதாவது பணத்தையும் செல்வத்தையும் அபரிவிதமாக பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான மந்திரம். இந்த நாளில் இந்த மந்திரத்தை சொல்லும்போது கோடி செல்வம் வீடு தேடி வரும், செல்வ வளம் பெருகும், பணவரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதார தடைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் சங்கஹஸ்தாய வித்மஹே நிதீஸ்வராய தீமகி தன்னோ சோமா பிரஜோதயாத். ஓ சங்கஹஸ்தாய வித்மஹே நிதீஸ்வராய தீமகி தன்னோ சோமா பிரஜோதயாத் அப்படின்ற இந்த மந்திரத்தை 9 முறை இல்லைன்னா 27 முறை இல்லைன்னா 54 முறை சொல்லுங்கள். இப்படி சொல்லிவிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ கேட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு பூஜை ரூமில் அந்த தாம்பலத்தட்டை வச்சுடுங்க. ஒரு 5 இல்லைன்னா 10 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த 5 ஏலக்காய் 2 ரூபாய் காயின் இருக்க பாருங்கள், அது கூட நீங்கள் வச்சுருக்கிற பச்சரிசியை ஒரு மூட்டையாக கட்டி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய தலையணைக்கு அடியில் இந்த மூட்டையை வச்சுட்டு தூங்குங்க. மறுநாள் நாளைக்கு காலையில் ஏந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு அந்த மூட்டையை எடுத்துகிட்டு நீங்கள் பணம் காசு இல்லை உங்கள் கல்லாப்பேட்டி எங்கே வச்சுருக்கீங்களோ அதில் வைக்கும்போது அபரிவிதமான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பணம் உங்களிடம் சேர்ந்து கொண்டே இருக்கும். இந்த 5 ஏலக்காய் பார்த்தீங்கன்னா 5 கோடியாக உங்களுக்கு மாற்றி தரக்கூடிய அற்புதமான பலனை இது பெற்றுத்தரும். அதனால் இதை மறக்காமல் பண்ணுங்கள். இது சுத்தபத்தமாக இருக்கும்போது மட்டும்தாங்க செய்யணும். நான்வெஜ் சாப்பிட்டா செய்யக்கூடாது, மாதவிடாய் காலத்தில் செய்யக்கூடாது. உங்கள் வீட்டில் யாராவது இருந்தால் அவங்கள தாராளமாக செய்ய சொல்லுங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.